بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: لا قدست أمة لا يأخذ الضعيف فيها حقه غير متبتعين. அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிசம்பர் 18ஆம் நாள் இந்தியாவுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கிறது? வேலை வாய்ப்பில், கல்வி அறிவில், அரசியல் ரீதியாக, இப்படியாக பல நிலைகளிலும் அவர்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு தினத்தை அனுசரிக்கப்படுகிறது. ஐநாவும் கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை இனம், ஜாதி, மொழி இதை போல விஷயங்களை பிரித்து பார்க்காமல் அவர்களுக்கான உரிமைகளை முறையாக சரியாக வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாசனத்தையே ஐநா வெளியிட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இஸ்லாமிய மக்களாக வாழக்கூடிய, இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்களுக்கான அவர்களின் உரிமைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறதா, சுதந்திரம் எல்லாம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் என்று பலர் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், இவர்களெல்லாம் இஸ்லாம், அதாவது இந்தியாவில சிறுபான்மை மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது இந்திய தேசத்தில் 1000 பேத்துக்கு சுமார் கிட்டத்தட்ட 142 பேர் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். மற்ற சிறுபான்மை மக்களை விட இந்தியாவில மிகவும் அடிக்கும், உதைக்கும், ஏச்சுக்கும், பேச்சுக்கும், நசுக்குதலுக்கும் ஆளாக்கப்படுவது முஸ்லிம்கள் மட்டுமாகத்தான் இருக்கும். சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்திய தேசத்தில, ஆனால் சிறுபான்மை மக்களுக்கான எந்த உரிமையும் பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. உரிமை வழங்காட்டாலும் பரவாயில்ல, சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாவது வாழ்றாங்களான்னு கேட்டா அங்க வாழ்க்கைக்கு அங்க பிரச்சனை, நிம்மதி கிடையாது. எல்லா நேரமும் பயந்தே வாழக்கூடிய ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மை மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. உலக அளவில் சிறுபான்மை மக்களுக்கான எதிர்ப்பு நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஹிலாபத்து பொறுப்பு இருந்துச்சா இல்லையா? முஸ்லிம்களுடைய தலைமை பீடம், அந்த தலைமை பீடத்தை எதை சொல்லி ஒடிச்சான், எதை சொல்லி இல்லாம ஆக்கலாம்?
1924 முன்னாடி முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமை பீடம் ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்தார். ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்தார். ஆனா இன்னைக்கு கிடையாது. எதை சொல்லி அந்த ஹலீஃபா அந்த ஹிலாபத்தை உடைச்சாங்க இஸ்லாமிய எதிரிகள் அப்படின்னு பார்த்தா, இந்த இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, இவன் வந்து சிறுபான்மை மக்கள், உன் நாட்டுல அவ்வளவு கோலோச்சுறான் அப்படி இப்படின்னு சொல்லிதான் நீ பெரும்பான்மை மக்கள், அவன் சிறுபான்மை மக்கள் அப்படின்ட்டு பாகுபாடு காட்டி பிரிச்சுதான் ஹிலாபத்தே உடைக்கப்பட்டது. ஹிலாபத்தே உடைக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்காக அன்று நிறைய விஷயங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகளை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், தொந்தரவு செய்யக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, இணக்கமா வாழணும் எப்படிங்கிறத லா யன்ஹாகுமுல்லாஹு அல்லாஹ் தஆலா தடுக்கிறதே கிடையாது உங்களை. அனில்லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீனி மார்க்க விஷயத்துல உங்களிடத்தில் யாரெல்லாம் போரிடாமல் இருக்கிறார்களோ, வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் மார்க்க விஷயத்தில் உங்க வீடுகளிலிருந்து உங்களை யாரெல்லாம் வெளியேற்றாமல் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அந்த நீங்கள் நல்லது செய்யறது அல்லாஹ் தடுக்கிறதில்ல. உங்களை எதிரிகளாக பாதிக்காத, உங்களுக்கு துன்பம் தராத, உங்களுக்கு துயரவு தராத, உங்களை அடிமைகளாக நடத்தாத அந்த மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யறது அல்லாஹ் தடுக்கிறதில்ல. இலைகும் அவர்களிடத்துல நீங்கள் நீதி நேர்மையோடு நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, உன்னை எதிரியா நினைச்சு உன்கிட்ட போரிட்டால், உன்னை துவசம் பண்ணினால் நீ அவன் அதே மாதிரி செய்யி. ஆனா சில அப்பாவி மக்கள் இருப்பாங்க, அங்க உனக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டாங்க, எந்த துயரமும் பண்ண மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீ நல்லது செய்யும், அவங்கள்ட்ட நீ நீதி நேர்மையோடு நடந்துக்க. உனக்கு பவர், ஆட்சி, அதிகாரம் கிடைச்சாலும் கூட அவன் அந்த மக்களை பார்த்தா நீ கருணையோடு நடந்துக்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். ஒரு அழகான சமுதாயத்திற்கான அடையாளம் என்னங்க? ஒரு நாடு செழிப்பா இருக்கு, அந்த நாடு நல்ல நாடு, நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா குத்திஸத் உம்மத்துன் லா யஹுது லைஃப் ஃபீஹா ஹக்கஹு. எந்த நாட்டுல பலகீனமான பிற்படுத்தப்பட்ட அந்த சமூக மக்கள் அவர்களுக்கான உரிமையை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்களோ, சிரமம் இல்லாமல் அவர்கள் உரிமையை பெற்றுக் கொள்வார்களோ அந்த நாடுதான் சிறந்த நாடு, அந்த நாடுதான் பரிசுத்தமான நாடு. சிறுபான்மை மக்களா, அந்த நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு எல்லா உரிமையும் ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்க அப்படின்னு எந்த நாடு இருக்குமோ, எந்த நாட்டவர்கள் அப்படி வச்சிருக்காங்களோ நாட்டை, அவங்கதான் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்தியாவை கொஞ்சம் பாருங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறைய கற்பழிப்புகள் கட்டவிழ்த்தப்படுகிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறைய கொலைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது, சிறுபான்மை மக்களுக்காக நிறைய வழக்காடு மன்றங்களிலே வழக்காடி கொண்டிருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்காக எதிராக நிறைய சூறையாடப்படுகிறது. சிறுபான்மை மக்கள் இது எனக்கான உரிமை தாடான அவ்வளவு ஈஸியா கேட்கவும் முடியல, கேட்டாலும் கிடைக்கலையே. அப்ப எப்படி சுத்தமான பூமி, சிறந்த ஆட்சி, உலகத்துக்கே நாங்க முன்மாதிரியா இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வகையான படம் காட்டுறது தானே. இந்தியா முன்னேறிடுச்சு, இந்தியா பல நாடுகளை விட ஒரு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, பல மக்களுக்கு நாங்கள் முன்னோடிகளாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய ஒரு படம் தான் காட்டப்படுதே தவிர இந்தியாவை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் காணாம போன பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிறுபான்மை மக்களாக வாழ்ந்த ஒருத்தரை ஒரு முஸ்லிம் கொலை பண்ணிட்டார். சிறுபான்மை மக்கள், அதாவது அரபியில சொல்றதுன்னா சிறுபான்மை மக்களுக்கு திம்மின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய அரசுக்குள்ள சில மக்கள் வாழுவாங்க, காப்பு வரி கொடுத்து நாங்க இந்த நாட்டுல வாழ்ந்துக்கிறோம், எங்களுக்கு போதிய பாதுகாப்பு தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறு தொகையை அவங்க அந்த நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்றதுக்காக ஒரு வரி செலுத்திட்டு அவங்க முஸ்லிமா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இஸ்லாமிய நாட்டுக்குள்ள எல்லா வகையான வசதியோடும் வாழுவாங்க. அவங்களுக்கு பேரு அரபியில திம்மின்னு சொல்லுவாங்க. நாம நம்ம மொழியில சொல்றதா இருந்தா சிறுபான்மை மக்கள்.
அப்படிப்பட்ட ஒருத்தர் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு திம்மிய ஒரு முஸ்லிம் கொலை பண்ணிட்டார். வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த வழக்கை எல்லாம் விசாரிச்சு பார்த்தாங்க. விசாரிச்சு பார்த்த உடனே உண்மையாவே அநியாயமாக தான் அந்த சிறுபான்மை மனிதனை ஒரு முஸ்லீம் கொலை பண்ணிட்டான். ஒரு முஸ்லீம் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே மக்களுக்கு மத்தியிலேயே அந்த முஸ்லிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்தார்கள். பழிக்கு பழி. ஒரு சிறுபான்மை மனிதன் செத்து போயிட்டானா அதை பத்தி பெருசா பேசாத அப்படிங்கிற உலகத்துல ரசூலுல்லாஹ் அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கு ஒரு நீதி நேர்மை வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி முஸ்லீமா இருந்தாலும் கூட அவனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கொலை செஞ்சாங்க. பழிக்கு பழி வாங்கினாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, அனா அவுலா மன் அஃபா ஃபி திம்மிஹி, தங்களுக்கு பாதுகாப்பு பொறுப்பை நிறைவேற்றுவதிலே நானே முதலானவனாக இருக்கிறேன். ஒரு சிறுபான்மை மனிதனை கொலை செஞ்சாச்சு, ஒரு பெரும்பான்மையில இருக்கிறவர்னா உடனே அவரை தண்டிக்கப்பட்டா மீண்டும் இந்த தப்பு நடக்குமா? மீண்டும் இந்த கொலை நடக்குமா? சிறுபான்மை மக்கள் தான் அடிச்சா துவைச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணா எவன் கேட்பான் கேள்வி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை கொலை நடக்குது, எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது. இது எல்லாம் எதற்கா, யாருக்கு எதிராகனா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் நடக்குது. பெரும்பான்மை மக்களாக இருப்பவர்கள், அதிகாரத்திலே ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள், அவங்க வீட்டுல எங்கேயாவது அக்கிரமம் நடந்திருக்கா? யாரையாவது கொல்ல முடியுமா? யாருடைய பொருளையாவது அவங்கள்ட்ட கொள்ளையடிச்சிட முடியுமா? அந்த பெண்களை யாரையாவது கற்பழிச்சுட்டு அப்படி ஈஸியா தப்பிச்சிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. சரியான அதுக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா? ஆனா சிறுபான்மை மக்களுக்காக எதிரா எது நிகழ்ந்தாலும் அதை பத்தி பெருசா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஆனா இஸ்லாமிய அரசாக இருந்த காலங்களில் முஸ்லிம்கள் உண்மையாக இறை நம்பிக்கையோடு அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் இறை நம்பிக்கையோடு அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலங்களில சிறுபான்மை மக்களுக்காக எதையும் எதிராக யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான கட்டமைப்பு வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த நாட்டை வெற்றி கொண்டாலும், இஸ்லாமிய வசமாக மாறினாலும் கூட அங்க உடனே ஒரு ஒப்பந்தம் எழுதுவாங்க. எந்த நாட்டுக்குள்ள போனாலும் இஸ்லாம் கவர்மெண்டாக ஆயிருச்சுன்னா அந்த நாடு உடனே ஒப்பந்தம் எழுதுவாங்க. எப்படின்னு கேட்டா, அதாவது சிறுபான்மை மக்களாக வாழக்கூடியவர்களுடைய உயிருக்கு, அவங்களுடைய பொருளுக்கு, அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு, அவங்களுடைய என்ன மத விஷயங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் இருக்கு. அவங்களுக்கு எதிராக யாரேனும் களமாடினால் அவன் களமாடப்படுவான். அப்ப அந்த சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக மத சுதந்திரத்தோடு அவங்க ஒரு வகையான பாதுகாப்பு நிலைப்பாட்டோட கண்ணியமா வாழுவாங்க. அதுக்கு இந்த இஸ்லாமிய அரசு உத்தரவாதம் தருதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தையே எழுதி கொடுப்பாங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜனாதிபதி உமர் தன் ஆட்சி தன் வசப்படுத்தினாலும் உண்டு. இந்த நிலையெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. இப்படிதான் முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹு தஆலா இப்படிதான் போக வேண்டும் என்று கட்டமைத்து தந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமூகத்தை பார்த்து இப்படி எச்சரிச்சாங்க, மன் கத்தல முஆஹதன், யாராவது சிறுபான்மை மக்களை கொலை செய்து விடுவானே ஆனால், அநியாயமாக கொலை செய்து விட்டால், லம் யரஹ் ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாடையை கூட அவன் மறுமையிலே நுகர மாட்டான். அநியாயமாக உன் பாதுகாப்புல இருந்த மக்களை நீ கொலை செஞ்சிட்டிய, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன தண்டனை தர்றான் மறுமையில? உலகத்துல விசாரிக்கப்பட்டா கத்தல் கொலை செஞ்சிருவாங்க. மறுமையில என்ன தண்டனை? அவனுக்கு சொர்க்கத்தின் வாடையை கூட பெற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய வாடை அதுக்குள்ள நுழைஞ்சா இல்ல 40 வருட பயண தூரத்திற்கு அப்பாலே வீசும். அதாவது நாம இங்க கறி சமைச்சோம்னா 3 வீட்டுக்கு மணக்குதா இல்லையா? சொல்றமா இல்லையா? அவ்வளவு தூக்கலா இருக்குங்க. என்ன சமைக்கிறாங்கன்னே தெரியல. சொல்றமா இல்லையா? மீன் பொரிச்சா ஒரு மனம், பிரியாணி சமைச்சா ஒரு மனம், கறி சமைச்சா மீன் சமைச்சா ஒரு மனம், இப்படி சில அத்தர் பூசினா ஒரு மனம், இப்படி சில நல்ல விஷயங்களுக்கு மனம் இருப்பதை போல சொர்க்கத்துக்கும் மனம் உண்டு. சொர்க்கம் ஒரு இடத்துல இருக்குன்னா குறிப்பிட்ட சுற்று வட்டார வரை மனம் இருக்கும். அந்த மனத்தை கூட நீ நுகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்களே. அப்ப சிறுபான்மை மக்கள் விஷயத்துல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய பார்வையில. ஜெருசலத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஜெருசலம் அந்த பகுதி உமர் ரலியல்லாஹு வசம் வந்துருச்சு, முஸ்லிம்கள் வசம் வந்தது. அப்ப அந்த பூமியில சிறுபான்மை மக்களாக வாழ்ந்தது யாருங்க? இன்னைக்கு பெரிய அக்கிரமம் செய்யறான யூத, அவன் அந்த பூமியில அன்னைக்கு சிறுபான்மை மக்களாக வாழ்ந்தான்.
இன்னைக்கு இஸ்ரேலுங்கிற நாட்டை உண்டாக்கி பலஸ்தீனங்கிற நாட்டுக்குள்ள இஸ்ரேலுங்கிற நாட்டை இவனே அடாவடித்தனமாக உண்டாக்கி உண்மையான குடிமக்களை எல்லாம் இன்னைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உண்மையான மக்களை எல்லாம் சிறுபான்மை மக்களாக மாத்தி வச்சிருக்கிறான். இவன் தான் சிறுபான்மையன். உலக அளவிலேயே சிறுபான்மையானாக வாழ்ந்தவன் ஒரு காலத்துல யூத பையதான். இன்னைக்கு அவனுடைய அடாவடித்தனம் ரவுடித்தனம் உச்சகட்டத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த யூதர்கள் ஒரு காலத்துல உமரலியனுடைய ஆட்சி காலத்துல ஜெருசலத்துல சிறுபான்மை மக்களாக தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கான உரிமை எப்படி தரப்பட்டுச்சு? அதாவது இஸ்லாமிய வசம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆட்சி செஞ்சதுனால யூதர்களை நசுக்கி வச்சிருந்தாங்க. எந்த அளவுன்னு கேட்டா யூதர்களுடைய புனித இடங்களை எல்லாம் குப்பையை கொட்டி கொட்டி அந்த புனித இடத்தையே அவன் இல்லாம மறந்துடணும்ன்ற மாதிரி ஒரு புனித இடம் அவனுடைய ஆலயத்துல புனித இடத்துல அன்னைக்கு பெரும்பான்மை மக்களாக இருந்த கிறிஸ்தவர்கள் குப்பை கொட்டுற இடமா வச்சிருந்தாங்க. யூதர்களை நசுக்கி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அந்த இடம் ரோமர்கள் விரட்டப்பட்டு கிறிஸ்தவர்கள் விரட்டப்பட்டு முஸ்லிம்கள் வசமான பிறகு உமரலிலான வந்த உடனே யாரு என்னன்னு எல்லாரும் உரிமையும் விசாரிச்சாங்க. விசாரிச்ச உடனேயே இந்த இடமெல்லாம் யூதர்கள் சிறுபான்மை மக்களுடைய புனித இடமாக இருக்குது, இப்படி பெரும்பான்மையாக இருந்த ஆட்சியாளர்கள் அக்கிரமம் பண்ணாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்ச பிறகு முதல்ல அந்த இடத்தை சுத்தப்படுத்த ஆள் விட்டான். சிறுபான்மை மக்களுடைய புனித இடத்தை முதல்ல அந்த இடத்தை சுத்தப்படுத்தி யூதர்களை கூப்பிட்டாங்க. இது உங்களுடைய புனித இடம் தானே, புனித ஆலயம் தானே, இதை இன்னைக்கு நீங்க வச்சுக்கோங்க, நீங்க இனிமே கண்ணியமா இந்த பூமியில வாழுங்க. இதுவரைக்கும் செஞ்ச ஆட்சியாளர்கள் வேறு, நாங்க அப்படிலாம் இருக்க மாட்டோம். சிறுபான்மை மக்களுக்கான உரிமை என்னமோ அதை அப்படியே தந்துருவோம், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க நிம்மதியாக சந்தோஷமாக உங்க புனித இடத்தை புனித இடமாகவே பார்த்து ஆலயங்கள் கட்டி வழிபட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் போங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உமரலிலானு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். சிறுபான்மை மக்களின் உரிமையை 100% சரியாக பின்பற்றுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சரியாக கற்றுத் தந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி உமரலிலானுடைய ஆட்சி காலத்துல ஒரு நேரத்துல பகல் பொழுதுல ஒரு வயசானவர் ரொம்ப வயது முத்தி போனவர் ஒரு கிழவன் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் கடக்கடுவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க கூப்பிட்டு மாலா கையா ஷேக் அப்படின்னு கேட்டாங்க. பெரியவரே உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் கடை தெருவுல போய் பிச்சை எடுக்கிறீங்க? இப்ப அவர் சொன்னாரு, நான் சிறுபான்மை இனத்தை சார்ந்த யூதன், உங்க நாட்டுல முஸ்லிம் நாட்டுல நான் வாழணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன தொகை பாதுகாப்பு வரின்னு நான் கட்டணும். அதுக்கு பேரு ஜிஸியா வரின்னு சொல்லுவாங்க அரபியில. ஜிஸியா பாதுகாப்பு வரி. நான் முஸ்லீம் இல்ல, ஆனா நான் முஸ்லீம் இல்லாம முஸ்லீம் நாட்டுக்குள்ள வாழணும்னா ஒரு சின்ன பாதுகாப்பு வரி கட்டணும். அந்த வரியை வருஷத்துக்கு ஒரு முறை கட்டணும். இது வரைக்கும் சரியா கட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப வேலை பார்க்க முடியல, எனக்கு பிள்ளை குட்டி உதவுற அளவுக்கு கிடையாது. நானே என்னை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. நான் இந்த நாட்டுல நிம்மதியா வாழணும், கஞ்சி குடிக்காட்டாலும் பரவாயில்ல, நிம்மதியா நான் வாழணும்ல. அதுக்காண்டி ஜிஸியா வரி கட்டணுமா இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை? அந்த மாதம் நெருங்கிருச்சு, ஜிஸியா வரி கொடுக்கிற மாசம் நெருங்கிருச்சு. அதுக்காண்டி மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தா அதை கொடுத்துடலாமே, நிம்மதியா வாழணும்ல அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். அப்போ உமரலிலான்னு சொன்னாங்க, நீங்க வாலிப பருவத்துல இருக்கும் பொழுது ஜிஸியா வரியை கொடுத்தீங்க, நாம வாங்கணும், அது நியாயம்தான். இப்ப நீங்க முதுமை பருவத்துக்கு வந்துட்டீங்க, பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, இனிமே நீங்க ஜிஸியா வரி எல்லாம் தர வேண்டாம், இந்த நாட்டுல நீங்க நிம்மதியா வாழ்ந்துக்கங்க. வேணும்னா ஜிஸியா வரி நீங்க எங்களுக்கு தரதை விட நாங்க அரசு கசானாவது மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு உதவி தொகை தர சொல்றேன், நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படாதீங்க, உங்களை நாங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, இளமையை நாங்க வாங்கணும்ல, இப்ப முதுமையை நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரியை கூப்பிட்டு, இனிமே வயது முதியவர்களிடத்துல ஜிஸியா வரி வாங்காத, மாறாக என்ன செய்ய, வயது முதிர்ந்தவர்களுக்கு பென்ஷன் தொகை சொல்றமா இல்லையா, அந்த பென்ஷன் தொகையை முதல்ல உலகத்துல அறிமுகப்படுத்துறது உமரலிலானு தான். அதாவது 19ஆம் நூற்றாண்டுல ஜெர்மன்ல அறிமுகப்படுத்தினான்னு எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான், கிடையாது. பென்ஷன் முதியோர்களுக்கான தொகை அப்படிங்கிறத உலகத்துல முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் ஜனாதிபதி உமரலில்லாஹு தஆலா. அதை யூதன் இருந்து தொடங்குறாங்க. இந்த வயது முதியவருக்கு ஜிஸியா வரியை தள்ளுபடி செய்ய, இனிமே மாதம் இவருக்கு உதவி தொகை கொடு அப்படிங்கிறத அந்த சிறுபான்மை மக்கள் வாழும் காலத்துல நம்ம பூமியில சந்தோஷத்தோடு நிம்மதியாக சுபிட்சமாக வாழணும் அப்படிங்கிறதுல அதிகமான அக்கறை காட்டி இருக்கிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று பார்க்கிறோம்.
அதே மாதிரிதான் இஸ்லாமியர்கள் ஆளக்கூடிய காலங்களில் சிறுபான்மை மக்களுக்கான உரிமை, அவங்களுக்கு அரசு உத்தியோகம் தரப்பட்டுச்சு, நல்ல படிப்பு அவர்களுக்கு தரப்பட்டுச்சு, அவர்களுக்கு பென்ஷன் போன்றவைகள் தரப்பட்டுச்சு, அவர்களுக்கு அவ்வப்போது வாழ்வாதாரத்துக்கு தேவையான பல உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் எல்லா நிலைப்பாடுகளும் சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுடைய கலீஃபாக்களுடைய நிலைப்பாடில அந்த நாட்களில் சிறப்பாக தரப்பட்டு அவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் என்பதற்கான வரலாறுகள் நிறைய உண்டு. அதாவது கிட்டத்தட்ட அப்பாசிய கலீஃபா முஅத்தலில் பில்லாஹ் ஒருத்தர் இருந்தார். அதாவது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல பஸ்ராவுடைய நகரத்தினுடைய தலைமை நீதிபதி இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட சரியா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். மிக மார்க்க அறிவு மிகவும் தேர்ந்தவர். அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்காக நீதிபதி அந்த நீதிமன்றத்துக்குள்ள அவருடைய இருக்கையில அமர்ந்திருக்கும் பொழுது இந்த கலீஃபாவுடைய நெருக்கமான ஒரு அமைச்சர், அவர் யாரு? அந்த அமைச்சர் ஒரு கிறிஸ்தவர். அந்த அமைச்சர் ஒரு கிறிஸ்தவர், அதாவது அவருடைய பேர் அபுத்தூன் சொல்லுவாங்க. அபுத்தூன் அவர் பேர், அவர் கிறிஸ்தவர். ஆனா அவர் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதிக்கு நெருக்கமான அமைச்சரா இருந்தார். அந்த அமைச்சர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீதிமன்றத்துக்குடைய வளாகத்துக்குள்ள நுழைகிறார். நுழைஞ்ச உடனே தலைமை நீதிபதி இருப்புல உட்கார்ந்தவர் எழுறாங்களே, எழுந்து அவரை கையை பிடிச்சு முசாபா பண்ணி உள்ள கூப்பிடுறாங்க. எவ்வளவு மரியாதை பாருங்க. ஒரு சிறுபான்மை மனிதனாக ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்தாலும் கூட இவங்க எழுந்து போய் கையை பிடிச்சு வாங்கணும் கூப்பிடுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட அவங்க எழுந்து கையை பிடிச்சு உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். யாரு? வக்கீல் இல்ல, நீதிபதி கேட்கிறாங்களே. சிறுபான்மை அமைச்சராக இருந்தாலும் கூட அவருக்கான உரிய மரியாதை அந்த சபையிலே தரப்பட்டு இருக்கிறது. இப்ப சுத்தி இருந்தவங்கள ஒரு மாரியா பார்த்தாங்க. ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆலிம், எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர், உங்களுடைய பொறுப்போ நீதிபதி பொறுப்பு, அவர் ஒரு அமைச்சரு, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கூட தெரியாது, அவருக்காக நீங்க இறங்கி போய் எழுந்து போய் முசாவா பண்ணி கூப்பிடணுமா, அவர் உள்ள வரவேற்கணுமா அப்படின்னு கேட்ட பொழுது அப்பதான் நாம தலைப்புல ஓதின திருவசனத்தை அந்த இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் ஓதி காட்டினாங்களாம். ஏப்பா, அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? உங்களுக்கு மார்க்க ரீதியாக உங்களுக்கு தொந்தரவு தராதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அவர்களிடத்தை நீதி நேர்மையோடு நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அப்போ ஒரு மனுஷனுக்கு கண்ணியம் செய்யணுமா இல்லையா? நம்ம நாட்டினுடைய அமைச்சரவை பொறுப்பில் அவர் ஒரு அமைச்சர். அமைச்சர் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தா என்ன, அவருக்கான மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய ஆர்வம் இருந்தாலும் அவருக்கான மரியாதையை நான் கொடுத்துத்தானே ஆக வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். மேலை நாட்டு அறிஞர் ஒரு பெரிய எழுத்தாளர் மேக்ஸ் அப்படின்னு ஒருத்தன், ஒரு நல்ல எழுத்தாளர் மேக்ஸ்ங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நூலில் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறான். அதாவது இஸ்லாமியர்களை போல சிறுபான்மை மக்களுக்கு கண்ணியம் கொடுத்த ஆட்சியாளர்கள் உலக வரலாற்றில் காண முடியாது, உலக வரலாற்றில் கிடையாது. அவன் எந்த அளவு எழுதுறான்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த பகதாது மாநகரத்தில நிறைய கிறிஸ்தவர்கள் நீதிபதிகளாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? பகதாதுல சிறுபான்மை மக்கள். இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னவர சமயத்தவர்கள் எல்லாம் பகதாது மாநகரத்தில இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட திம்மிகளாக இருந்தவர்கள், சிறுபான்மை மக்களாக இருந்தவர்கள். அவர்கள் பலரும் நீதிபதிகளாக இருந்தார்கள். சிறுபான்மை மனிதன் நீதிபதியா இருக்கிறான், பெரும்பான்மை மனிதர்களின் முஸ்லிம்கள் அவர்களிடத்தில் நீதி கேட்டு போனார்கள் என்பதாக மேக்ஸ் அவனுடைய வரலாற்று நூலிலே செய்திகளை எழுதி தருகிறானே. இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அரிதான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க முடியும் என்பதாக பார்க்கிறோம். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு நல்ல படிப்பை தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மதீனாவுல யூதர்களுக்கு தனியா பள்ளிக்கூடம் இருந்துச்சு, தெரியுங்களா? யூதர்களுக்கு தனியா பள்ளிக்கூடம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல என்ன தெரியுங்களா கத்து கொடுத்தான்? இப்ப இருக்காரு முஹம்மத், அவர் இறை தூதர் சொல்றாருல, அதை நாம ஏத்துக்க கூடாதுங்கிறது அங்க பிரச்சாரமே செய்யப்பட்டுச்சு. ஆமா, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இஸ்லாமிய அரசுக்கு எதிராகவே பிரச்சாரமாக ஒரு பள்ளிக்கூடம் நடந்தது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தார்களே. காரணம் சொன்னாங்க, அவன் சிறுபான்மை மக்கள், அவனுக்கு எதிராக நம்ம களவாடக்கூடாது,
எங்கேயும் அவனுக்கு எதிராக நடந்துடக்கூடாது. யூதனுடைய கொள்கை என்ன? இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை தானே, அது அவன் கொள்கை, அது அவனுடைய மதம், அது அப்படியே இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். அப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடத்துல சிறுபான்மை மக்களுக்கான அவங்க விரும்புற கல்வி அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு, அவங்க விரும்புற அரசு உத்தியோகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, அவர்களுக்கான மத வழிபாட்டில உரிமை வழங்கப்பட்டது. எந்த இடமா இருந்தாலும் சரி, அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னர் பொறுப்புல இருந்தாங்க, ஆளுநர் பொறுப்புல இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு மிஸ்ர் தேசத்துல. அதாவது சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய ஒரு இயேசுநாதர் சிலை, ஒரு பப்ளிக்கா இருந்த ஒரு இயேசுநாதர் சிலை கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதியில, அந்த சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதியில அந்த இயேசுநாதர் சிலை ஒண்ணு இருக்கு. யாரோ ஒருவர் அந்த இயேசுநாதருடைய சிலையினுடைய மூக்க உடைச்சு விட்டான். உடைச்ச உடனே இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் பூரா எங்க வந்துட்டாங்க? ஆட்சியாளர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, அதாவது இந்த செயலை உங்க ஆளுங்க தான் செஞ்சிருப்பாங்க, பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அதனால நாங்க பழிக்கு பழி தீர்க்க போறோம். எப்படி பழிக்கு பழி? நீங்க ரொம்பவும் கண்ணியப்படுத்தக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு உருவம் கொடுத்து, அந்த உருவம் கொடுத்த பிறகு அந்த மூக்கை நாங்க சிதைக்க போறோம் அப்படின்னு வந்தான். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போயிட்டாங்க. ஏப்பா, உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகம் நேசிப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுக்கு இதுவரை யாரும் உருவம் கொடுத்து பார்த்தது இல்லை. உருவத்தை நீ கொடுத்து அவங்க மூக்கை நீ சிதப்பேன்னா முஸ்லிம் சமூகம் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. யாரு? பெரும்பான்மையாக வாழக்கூடியவங்க, ஆட்சி அதிகாரம் எல்லாமும் இருக்குது. அவர் என்ன பேசுறாரு? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? உங்களோட இயேசுநாதர் சிலையை உடைச்சிட்டாங்க அப்படித்தானே, இந்த பகுதியை ஆட்சி பண்றது நான் தானே, இந்த பிரச்சனை என்னை சேர்ந்தது. அப்ப அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட காலம் கொடு, யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிப்பாட்டுறேன். அப்படி கண்டுபிடிக்க முடியலையா, அந்த குறிப்பிட்ட காலத்தினுடைய இறுதி நாள்ல நான் வந்து பப்ளிக்கா நிக்கிறேன்ப்பா, என் மூக்க வேணா அறுத்துக்கோ. எப்படி? ஏன் மூக்க அறுத்துக்க? உனக்கு பிரச்சனைனா அதை நான் தானே சால்வ் பண்ணி வைக்கணும், நான் தானே தீர்த்து வைக்கணும். தீர்த்து வைக்க முடியாட்டி நான் தானே அதுக்கு காரணம். அப்ப ஏன் மூக்க அறுத்துக்க அப்படின்னு ஒரு நேரம் கொடுத்தாச்சு, ஒரு மாதம், ஒரு நேரம், எல்லாமே கொடுத்தாச்சு. அந்த நேரமும் நெருங்கிருச்சு, கண்டுபிடிக்க முடியல. யார் இயேசுநாதருடைய சிலையுடைய மூக்கு பகுதியை உடைத்தது கண்டுபிடிக்க முடியல. ஒரு மிகப்பெரிய ஆளுநர் பொறுப்புல இருக்கிறவரு, அதாவது பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடியவரின் தலைவர் நேரா அந்த பொது இடத்துல போய் நின்றார். யாருப்பா வந்து கத்தி எடுத்துட்டு வா, என் மூக்க அறு, ரசூலுல்லாஹ்வை உருவம் அடிப்பேன், ரசூலுல்லாஹ் மூக்க சிதப்பேன், அந்த நிலைக்கு போவாங்க, என் மூக்க அறுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவ கூட்டத்திலிருந்தே ஒருவன் ஓடி வருகிறான். இல்லை இல்லை, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூக்கை அறுத்து விட வேண்டாம், அவன் நீதி நேர்மையின் பிறப்பிடம், அழகான ஆட்சியின் சொந்தக்காரர், அந்த மிகப்பெரிய மாபாதக செயலை நான் தான் செய்து முடித்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். யாரு? செஞ்சதே கிறிஸ்தவன், செஞ்சு முடிச்சுட்டு முஸ்லிம்கள் மேல பழி போட பார்த்தான். அவனே அப்புறம் ஒத்துக்கிற நிலைக்கு இன்னைக்கு ஆளாகி போச்சு. இதே மாதிரிதான் இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வைக்க வேண்டியது, வச்சு முடிச்சுட்டு முஸ்லிம் மேல பழி போட வேண்டியது. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டான். சில நேரங்கள ஒத்துக்கிற நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், ஆனா ஒத்துக்க மாட்டான். இதுதான் இஸ்லாமிய மக்களுடைய நாட்டில இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செய்த சிறுபான்மை மக்களுக்கான ஒரு நீதி நேர்மையான அரசாக பார்க்கிறோம். இப்படிதான் இன்னைக்கு இருந்துச்சு. அதே போல முருகலான ஆட்சி காலத்துல ஹிம்ஸ் நகர் ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தினுடைய எல்லை பகுதியில அர்பசோன் அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சியாளர்களுடைய எல்லைக்கு உட்பட்டுதா இருக்குது. அர்பசோன் அந்த ஊர்ல சில மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக அண்டை நாட்டில் உள்ள ரோமர்கள்ட்ட சில தகவல்களை பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இருந்த உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆளுநருக்கு தெரிஞ்ச உடனே, கவர்னருக்கு எனக்கு தெரிஞ்ச உடனே ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க, நம்ம ரகசியத்தை பூரா அந்த ஊரு பயலுவோம், நம்முடைய எதிரிகள்கிட்ட ஒப்புச்சுக்கிட்டு இருக்காங்க, இவனோட என்ன பண்ணலாம். உடனே உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, அந்த மக்கள் யாரு? சிறுபான்மை மக்கள். அவங்க எதிராக பெரிய எதையும் நடவடிக்கை எடுத்துறாதே, வேணும்னா இப்படி நடவடிக்கை எடு. என்னன்னு கேட்டா அவங்களை கூப்பிட்டு முதல்ல வார்னிங் பண்ணு,
எப்பா எங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக எங்க நிலத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு நீ சிறுபான்மைய மக்களா இருக்கிற, நினைச்சா அவனை நசிக்கப்பட முடியும், ஆனால் நான் அப்படி செய்ய போறதில்ல, நீ எங்களுக்கு எதிரான துரோகத்தை செய்யற, அதெல்லாம் நீ செய்யாத, உன்னை நான் மன்னிச்சிடறேன்னு முதல்ல அவங்ககிட்ட சொல்லு. அதன் பிறகு அவங்க அப்படிலாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரியே திமிரா தெரிஞ்சாங்கன்னா அவங்க அந்த மக்களுடைய, அதாவது வீடு வாச, கால்நடை, சொத்து சுகம், கண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் நீ வாங்கிக்க, அரசு வாங்கிக்கிட்டோம், வாங்கிக்கிட்டு 2 மடங்கு அதுக்கு கூலி கொடுத்துரு. 1000 ரூபாய்க்கு ஆடுனா அது 2000 கொடு. ஒரு நிலம் 1000 ரூபாய் பெருமானம் உள்ள நிலமா 2000 கொடு. இப்படி அவங்க பொருளை பூரா வாங்கு, 2 மடங்கு அது அவங்களுக்கு கொடுத்துரு. கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு தயவு செஞ்சு வெளியே போயிருங்கன்னு அன்பா சொல்லு, அன்பா சொல்லு. அதுக்கு அவங்க கட்டுப்படலையா, 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடு, 1 வருஷத்துக்கு பிறகு அவங்களை நீனே நாடு கடத்திரு அப்படின்ட்டு எவ்வளவு தண்டனையை கூட எவ்வளவு மென்மையாக கையாண்டு இருக்கிறார்கள் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பாக்குறோமா இல்லையா? அப்போ நாட்டுக்கு எதிரான துரோக சேவை செய்த அந்த சிறுபான்மை மக்கள் கூட இப்படிதான் தண்டிக்கப்பட்டார்களே தவிர கடுமையாக தண்டிக்கப்படவில்லை. அந்த நிகழ்வோட இந்தியா ஒப்பிட்டு பாருங்களேன். இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக சிறுபான்மை மக்களாக வாழ்ந்த முஸ்லிம்கள் உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. காசு பணத்தை கொடுத்தாங்க, சொத்து சுகத்தை கொடுத்தாங்க, எத்தனை பேர் உயிரை கொடுத்தார்கள், உழைப்பை கொடுத்தார்கள். இப்படி நிறைய தியாகங்கள் செஞ்சு இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்களில் பெரும் பங்கு சிறுபான்மை முஸ்லிம்களுடைய பங்கு. ஆனா இன்னைக்கு அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் நிறைய திரைப்படத்தை வெளியிடுறானே. முஸ்லிம்களா இந்தியாவை பொறுத்தவரை தீவிரவாதி, அத்தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு, நாட்டுக்கு எதிரானவர்களை போல சித்தரிச்சு, இந்தியாவை காட்டி கொடுப்பவர்களை போல சித்தரிச்சு அவங்களுக்கு எதிராக படம் எடு. அந்த படம் பிரபலமாக ஆகணுங்கிறதுக்காக அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் பேட்டி கொடு, அவதான் எல்லாரும் பேட்டி கொடு, பேட்டி கொடுத்தோட என்னன்னு பரபரப்பாயிரும், பரபரப்பான அந்த படம் மக்கள் பக்கத்துல போய் சேர்ந்துரும் அப்படின்னு கிட்ட இன்னைக்கு போராட்ட களம் பார்க்கிற அளவுக்கு ஒரு படம் போய்கிட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நிறைய படங்கள். அதே போல எங்கேயாவது நாட்டுல குண்டு வெடிச்சிட்டா முஸ்லீம் தீவிரவாதின்னா பேப்பர்ல போடுவான். அது குண்டு வெடிப்புக்கு காரணமானவர் யாரு, என்ன, எதுக்கு வச்சா விசாரணையில, அப்புறம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே முஸ்லிம் தீவிரவாதிகளுடைய சதி செயல்கள் அப்படின்னு போடுறானா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். இந்திய மக்கள், இந்திய அரசு இந்த நாடு சுதந்திரத்துக்காக நிறைய தியாகங்களை செய்தவர்களில் முதன்மையானவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு எதிராகத்தான், சிறுபான்மை மக்களாகிய எங்களுக்கு எதிராக தான் இந்திய நாடு என்ற நிறைய விஷயங்களை களம் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். அப்ப சிறுபான்மை மக்களுக்கான எந்த நிலையும் இங்க பார்க்க முடியலையே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிறிஸ்துவ பகுதியை தன் வசம் ஆன பிறகு அவங்க முதல்ல என்ன தெரியுங்களா சொன்னாங்க? அதாவது கிறிஸ்துவ மக்களே, சிறுபான்மை மக்களே, இந்த நாட்டுல நீங்க நிம்மதியா வாழலாம், நீங்க ரொம்ப விரும்புற அந்த பன்றி இறைச்சியை தாராளமா நீங்க சாப்பிட்டுக்கலாம், உங்க வீடுகள்ல நீங்க பன்றிகளை நீங்க வளர்த்துக்கலாம், எப்படி உங்க வீடுகள்ல வளர்த்துக்கலாம், நீங்க சாப்பிட்டுக்கலாம். நீங்க அவ்வப்போது ஊர்வலம் வருவீர்களா இல்லையா? பெரிய சிலையை தூக்கி கொண்டு, அதாவது சிலுவைகளை தூக்கி கொண்டு, அந்த சிலுவைகளை தூக்கி கொண்டு மேலதாளங்களை அடித்துக் கொண்டு உங்கள் பகுதிகளில் நீங்கள் வலம் வரலாம். எப்படி உங்கள் பகுதிகளில் மேலதாளங்களை கொண்டு எல்லாம் நீங்க வரலாம். ஆனா மேலதாளங்களை தூக்கிட்டு வரும் பொழுது தொழுக நேரமா இருந்தா பள்ளிவாசல் பக்கம் கடந்து போனா மேலதாளங்கள் கொட்டக்கூடாது. இவ்வளவுதான் சொன்னாங்க. பள்ளிவாசல் பக்கத்துல வரும்பொழுது மேலதாளத்தை செய்யக்கூடாது, இது அரசு உத்தரவு. அதே போல அந்த பன்றிகளை புடிச்சுக்கிட்டு வளர்க்கிற மாதிரி அது இது மாதிரி முஸ்லிம்கள் பகுதிக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவுதான். பன்றிகள் உங்களுக்கு விருப்பமான உணவு, விருப்பமான விலங்கு வச்சுக்க, பகுதிக்குள்ள வச்சுக்க, முஸ்லிம்கள் பகுதிக்குள்ள வரக்கூடாது. சிலுவைகளும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகள் அது இதெல்லாம் உன் பகுதியில வச்சுக்க, ஊர்வலம் உன் பகுதியில வச்சுக்க, முஸ்லிம்கள் பகுதிக்குள்ள வேண்டாம், பள்ளிவாசல் பக்கத்துல வேண்டாம். இவ்வளவுதான் சொன்னாங்க, வேற எதையுமே சொல்லல. முழு சுதந்திரம் தந்தாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு இந்தியாவை பாருங்க கொஞ்சம் உத்து. முஸ்லிம்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டதுக்காக எத்தனை பேரை கொலை பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் காணாமல் போய் இருக்கிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிட்டால் என்ற ஒரே காரணத்திற்காக நான் எந்த உணவை சாப்பிடணும் நான் தான் முடிவு செய்யணும். நாங்க எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு எது ஹலாலு, எங்களுக்கு எது ஹராமு, நாங்க முடிவு செய்ய வேண்டியது எங்க மார்க்க சொல்லி இருக்குது. இது எல்லாம் மத சுதந்திரத்திற்கு எதிரான நிலைப்பாடா இல்லையா? மாட்டிறைச்சி சாப்பிட கூடாத பொருளாக பாதிக்கப்படுகிறதா இல்லையா? ஆனா அதை சொல்றவன் தான் மாட்டை பிடிச்சு அறுத்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். அதாவது மாட்டை சாப்பிட கூடாதுன்னு சொல்றது சங்கிகள். ஆனா அந்த சங்கி
அரபு நாடுகளுக்கு குறிப்பா இங்க இருந்து மாட்டிறைச்சி ஏற்றுமதி பண்றான். எந்த பேர்ல தெரியுங்களா? அல் கபீர்னு பேர் வச்சிருக்கான். எப்படி? அல் கபீர் எக்ஸ்போர்ட் கம்பெனி. யாரு கபீர்? உத்து பார்த்தோம்னா அங்க ஒரு சங்கி. முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம் கிடையாது. எவ்வளவு தில்லு புல்லு. இந்த நாட்டுல தான் முஸ்லீம் சாப்பிடக்கூடாது. ஆனா நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நாங்க மாடுகளை தோள்களுக்காக இறைச்சிகளுக்காக அறுப்போம், என்ன வேண்டாலும் பண்ணுவோம். ஆனால் முஸ்லிம்கள் தொடக்கூடாது. முஸ்லிம்கள் நாங்க என்ன சொல்றோமோ சிறுபான்மை மக்கள் நாங்க நசுக்கிதான் வச்சிருப்போம். நாங்க அப்படிதான் உங்களை நடத்துவோம். அதையெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்திய தேசம் போய்கிட்டு இருக்கே தவிர இந்த நாட்டுல உண்மையாகவே சிறுபான்மை மக்களை சரியாக முறையாக அவர்கள் உரிமைகள் கொடுக்கப்பட்டு மத சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டு கண்ணியமாக நடத்தப்படுகிறதா என்றால் வெறுமனே கேள்விக்குறி, வெறுமனே கேள்விக்குறி. முஸ்லிம் பெண்களை கற்பழிப்பதை பற்றி கவலை இல்லை, முஸ்லிம்களை கொலை செய்வதை பற்றி கவலை இல்லை, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பதை பற்றி கவலை இல்லை. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் பழமையானதாக இருந்ததா, அது ஒரு காலத்தில் கோயிலாக இருந்திருக்கும் என்று நாங்கள் வழக்கு தொடுப்போம், அதை பற்றியும் விசாரிப்போம். அப்பொழுது வழக்கு வெற்றி கண்டு நாங்கள் இடித்து தரைமட்டமாக்குவோம், எங்களுடைய ஆலயங்களை கட்டிக்கொள்வோம். முஸ்லிம்களான சிறுபான்மை மக்களுக்கு எந்த உரிமையும் முறையாக தரமாட்டோம் என்ற ரீதியிலே இன்று ஒரு வகையான மோசமான நிலையில இந்தியா போய் கொண்டிருக்கா இல்லையா? மத்தியிலே பெரிய ஆட்சி செய்கிறோம், நீண்ட காலம் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, உங்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் உண்டா? உங்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் உண்டா? முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களுக்கான உரிமையில் நாங்கள் கை வைப்பதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மறைமுகமாகவும் சில நேரங்களில் வெளிரங்கமாகவும் சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த அளவு சின்னாபின்னமாக அவர்களை சிதைக்க முடியுமோ சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரிய ஆச்சரியம், அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடு முஸ்லிம் நாடு, பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம்கள், அங்கே சிலர்கள் இந்துக்கள், சிலர்கள் கிறிஸ்தவர்கள், சிலர்கள் யூதர்கள் வசிக்கலாம். ஆனால் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் அங்கே இருக்கிறது. அரபு நாடுகளிலே கோயில்கள் கட்டிக்கொள்ளலாம், சர்ச்சுக்கள் வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் வழிபாடுகளை செய்யலாம். அங்கே மத சுதந்திரம் இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கான எல்லா சுதந்திரமும் அரபு உலகம் தருகிறது. காரணம் குர்ஆனும் ஹதீஸும் அந்த முஸ்லிம்களை அப்படி பண்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் பண்பாடு தெரியாதவர்கள் தான் சிறுபான்மை மக்களை நசுக்குவார்கள். இந்த அடிப்படை தெரிந்தோ என்னவோ தெரியவில்லை. அதாவது இந்த மாதம் 18ஆம் நாள் சிறுபான்மை மக்களுக்காக வேண்டிய உரிமை தினமாக ஐநா அறிவித்திருக்கிறது. அதன் நோக்கம் என்னவென்றால் சிறுபான்மை மக்கள் முதலில் உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள், உரிமைகளை எப்படி பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், உரிமைகளை மீட்டெடுப்பதற்குண்டான போராட்ட களங்களை கண்டுகொள்ளுங்கள் என்றெல்லாம் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய சொல்லித் தருகிறது. இந்திய திருநாட்டில் சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய அனைவர்களும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு சுபிட்சத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.